வகை வகையான உணவு பதார்த்தங்களை பல வகையான ருசிகளில் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம மதுரை மண்ணை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஊர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தோம்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து மதுரையில் கிடைக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து பார்த்தோம்னாக்கா வேறு எங்கேயுமே கிடைக்காத பட்டர் பன் அப்படின்ற ஒரு இனிப்பு வகை ஸ்நாக்ஸு நம்ம மதுரையில் இருக்குது. ஸோ அது என்ன பட்டர் பன்னா என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம மதுரை அண்ணா நகர் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நம்ம வந்து இந்த வெரைட்டியான ஸ்நாக்ஸ் வந்து நிறையாவே கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பட்டர் பன் கடை இருக்குது. ஸோ அந்த பட்டர் பன் கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ அதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். சையத் இப்ராஹிம். சையத் பாய். ஸோ இது என்ன பன்னில் என்னமோ செய்கிறீங்களா? அது என்ன? பட்டர், பால், நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். இது பேர் என்ன? பட்டர் பன். பட்டர் பன். பண்ணு ப்ரைஸ் எவ்வளோங்க ஒரு பன்னோட ப்ரைஸ்? 15 ரூபா. 15 ரூபா. இதோட அதாவது நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த சுகரு இந்த பட்டர்லாம் வந்து இதை நம்ம வந்து சுகர்காரங்களுக்கு கொடுக்க முடியாது, பட்டர் வந்து ரொம்ப இதாக இருக்கணும். இது வந்து நார்மலாக வந்து அல்சர் சாப்பிடலாம், வயிற்று புண்ணு உள்ளவங்க அது இந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த ஒரு 4 வருஷமாக பார்த்தேன். 4 வருஷமாக இருக்குது. ஈவினிங் மட்டும் தான்? ஈவினிங் மட்டும். சரி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். திருப்பதினா லட்டு, திருநெல்வேலினா அல்வா, பழனினா பஞ்சாமிர்தம். ஸோ மதுரைன்னா ஜிகர்தண்டா தான். மதுரையோட உணவு முறைகள் அப்படின்னா ஜிகர்தண்டாவை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் ஒரு ஜில்லுன்னு நினைவுக்கு வர்றது ஜிகர்தண்டா. நாம் நிற்கிற இந்த கடை தான் வந்து பார்த்தோம்னாக்கா மதுரையோட ரொம்ப ஃபேமஸான விளக்குத்தூண் ஜிகர்தண்டா கடை. ஸோ இந்த விளக்குத்தூண் ஜிகர்தண்டா கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கீழே மாரட் வீதி, அதாவது நம்ம விளக்குத்தூணுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கீழே மாரட் வீதியில் அந்த கார்னரில் இருக்கிறது தான் இந்த விளக்குத்தூண் ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடை. ஸோ ஜிகர்தண்டானா என்ன, அங்கே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது ஜிகர்தண்டா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அதாவது இந்த மதுரை மக்கள் மனதில் சொல்ல முடியாது, உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்களுடைய மனதில் இந்த ஜிகர்தண்டா அப்படின்றது ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. எப்படி திருநெல்வேலிக்கு அல்வாங்கிற மாதிரி மதுரைன்னா ஜிகர்தண்டா அது வந்து ஒரு ஐக்கானா மாறிடுச்சு. ஸோ இந்த ஜிகர்தண்டா அப்படின்னா என்ன சார்? இந்த ஜிகர்தண்டாங்கிறது பால், ஓகேங்க, சர்பத், ஓகேங்க, பாதாம் பிசின், ஓகே, ஐஸ்கிரீம், ஓகே, பாலாடை, ஓகே, இந்த 5 பொருள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஜிகர்தண்டா. ஓகே. இந்த ஜிகர்தண்டா தயாரிக்கிறதுக்கு இந்த 5 பொருள் அவசியம். இந்த 5 பொருள் வந்து நாளைக்கு இந்த ஜிகர்தண்டா கொடுக்கணும்னா இன்னைக்கே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். சரி, ப்ரிப்பேர் ஆகி ரெடி பண்ணுறது தான் ஜிகர்தண்டா. நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கோம். 4 பேர் சேர்ந்து அது பண்ணுறோம். பண்ணுறப்ப இந்த கடை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கடை. இப்போ நீங்கள் பார்த்த கடை ஃபர்ஸ்ட் கடை. இதில் நம்ம அப்பா அந்த காலத்தில் வந்து ஒரு 40 பேர்ஸ் 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தள்ளு வண்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தள்ளு வண்டியிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஸ்டாப்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜிகர்தண்டாங்கிற வந்து எல்லாத்துக்கும் சேரக்கூடிய பொருள். ஓகே, சிறு குழந்தைலேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிட்றது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாது. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பேர் வாங்கி தந்தது. இப்போ நீங்கள் ஒன்று உதாரணத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு சில பொருட்கள் வந்து எசன்ஸ் சேர்த்தா ஒரு வாடை வரும், இது எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எப்படி உணவு செஞ்சு சாப்பிட்றோமோ அதுக்கு மேலே பாதுகாப்பான இல்லைன்னு சொன்னால் இந்த தொழிலில் நம்ம 45 வருஷமா நிலைத்து நிற்க முடியாது. சரிங்க சார். இந்த இதை அப்படியே பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சரிங்க சார். அடுத்து பார்த்தா இந்த ஜிகர்தண்டா அப்படின்றதோட இதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன? இந்த மருத்துவ பயன்கள்லாம் முதல்ல பாதாம் பிசின்னு சொல்லலாம். வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்க்குமே அது ஒரு நல்ல நிவாரணம். சரி. அடுத்து நன்னாரி சர்பத்தில் அந்த வேர் சேர்க்கணும். நன்னாரி வேருங்கிறத இயற்கையான
தேனை வேற வாங்கி இயற்கை சர்க்கரை. அது இதயத்தை பாதுகாக்கும். பால் வந்து வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட சூடுகிற பொருள். இதை மூணுமே சேர்த்ததுனால அந்த சைடு நாட்டு வைத்தியம் உள்ள குணம் உள்ள ஜிகர்தண்டா. இது வந்து ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ அடுத்ததான் பார்த்தோன்னா அந்த ஒரு சில கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தா சீசன் தான் சொல்லுவாங்க. இந்த ஜிகர்தண்டா எல்லா காலத்துக்கும் ஏற்றதா? சில பேர் பார்த்தா அந்த மழை சீசன் பனி சீசனில் வந்து ஜிகர்தண்டாலாம் கூல் ட்ரிங்க்ஸே தவிர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது தவிர்க்கிறதா இல்லை எல்லா சீசனுக்கும் பொதுவானது? இப்போ சம்மர் 3 மாசத்துக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடியது. மித்த காலங்களில் நம்ம ரசிகர்னு இருக்காங்க, எனக்குன்னு சொல்லி ஜிகர்தண்டா ரசிகர்னு மதுரைக்கு வந்தால் சாப்பிடாம போக மாட்டாங்க. அது தினசரி சாப்பிட்றவங்க ஒரு 20% ரெகுலரா இருக்காங்க. அவங்க மதுரைக்கு வந்தா அந்த ஜிகர்தண்டா சாப்பிட்டு போனாதான் அவங்களுக்கு திருப்பதி. அது எதுவுமே செய்யாது. நம்ம மழை காலம் வெயில் காலம் கிடையாது. இது வந்து தினசரி உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அவங்க சில பேர் புதுசாக ஐஸ் வந்திருக்கு சளி பிடிக்குமான்னு சாப்பிடாம ரெகுலர் பார்ட்டி கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அந்த ரசிகர்களும் மதுரைக்கு வந்துட்டால் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். சரி சார். இப்போ அடுத்து பார்த்தோன்னா இந்த ஜிகர்தண்டா அப்படின்னா அதோட வார்த்தையோட, அதாவது இது வந்து ஒரு ஹிந்தி மராட்டி கலந்த வார்த்தை, இதோட அர்த்தம் என்ன சார்? அதோட அர்த்தம் வந்து அப்போ அந்த காலத்துல வச்சது பேரு. இந்தியில ஜிகர்னு சொன்னா ஹாட்டும்பாங்க, தண்டாங்க தான் அந்த கூல் பண்ணும். இது கூல் பண்றதால இந்த ஜிகர்தண்டா சாப்பிட்டா ஒரு கூலா இருக்கலாம். இதுக்கு பேர் அப்படி ஜிகர்தண்டா. இப்போ இந்த சென்னை இந்த பகுதியிலாம் பார்த்தோம்னா, இப்போ வடநாட்டில் பார்த்தோம்னா அந்த குல்பி அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ் வகை தான் இது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நைட்டில் தான் அது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஜிகர்தண்டா அதுமாரி எல்லா டேஸ்லையும் எல்லா காலத்துலையும் ஏற்றது. எந்த நேரத்தில் நம்ம கடை காலையில் 11 திரும்ப நைட்டு 10 கிடைச்சிடுறோம். இந்த அந்த டயத்துக்குமே ஏற்றப்படும். எப்போ வேணுமாலும் சாப்பிடலாம். 7 மணிக்கு மேலே சாப்பிட்டா அதில் ஒரு இன்பம் இருக்கு. வெயிலில் சாப்பிட்டோம்னா அதில் ஒரு இன்பு. நம்மளுடைய சாய்ஸ் எப்படியோ அதுக்கு தக்கல சாப்பிடுவோம். பகலில் அந்த வெயிலில் வந்து சாப்பிட்டோன்னா அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த சூரியன் போன பிறகு சாப்பிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இது சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே லஞ்சை முடிச்சு சாப்பிட்டுன்னு வைங்க, அதுக்கு ஒரு இது. பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்டோம்னா இதோடைய அற்புதமே வேற. அந்த சாப்பிட்டு ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தா இந்த ஃபேமஸ் விளக்குத்தூண் ஜிகர்தண்டா. ஸோ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடை இது. ஸோ இது வந்து இப்போ எப்படி இது வந்து விரிவு அடைஞ்சிருக்கு? அதாவது எத்தனை கிளைகள் நிறைய இருக்கா? தமிழகம் எங்கும் இருக்கா? நம்மளுக்கு இப்போதான் நாங்கள் 40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வெளியூர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ சென்னை, திருச்சி, கோவை, திண்டுக்கல், சிவகாசி, தூத்துக்குடி, இப்படி எல்லா ஊர்லயுமே வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 20 கடை இருக்கும் டோட்டல் தமிழ்நாட்டு. இனி எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கடை நம்ம மட்டும் நம்மளே தயாரித்து நம்மளே மக்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்குறதுக்காண்டி மற்ற பிரான்ச்சஸ் எதுலாம் நம்மளே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சார். நம்ம மறக்காமல் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா விளக்குத்தூண் கீழ மார்ட் வீதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இறங்கி நீங்கள் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஒரு தடவை குடிச்சிங்கன்னா ஸோ திரும்பவும் குடிப்பீங்க. ஸோ ஏன்னாக்கா இது உங்களோட இதயத்தை ஜில்லுன்னு ஆக்கிற ஒரு மறக்க முடியாத ஒரு குளிர்பானம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அந்த வெளிநாட்டு குளிர்பானங்கள் அப்படிங்கிறது பார்த்தா நிறைய கெமிக்கல்ஸ் ஸோ இதெல்லாம் கலந்து நம்மளோட உடல்நிலையை கெடுக்கக்கூடிய ஒரு குளிர்பானமாக தான் அமைந்திருக்கு. ஸோ நம்ம ஜிகர்தண்டா அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான நம்மளுடைய இதயத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜிகர்தண்டா நமக்கு வந்து ஒரு வலிமையை சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹாய், ஹலோ, வெல்கம் டு பீப்பிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். ஸோ மதுரை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா வகையாக சமைச்சு மணக்க சாப்பிட்ற ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு வெரைட்டியான ஃபுட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு இருக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இடியாப்பம். ஸோ அந்த இடியாப்பத்துக்கு பார்த்தோம்னா மதுரையில் நிறைய இடங்களில் நிறைய ஃபேமஸான இடியாப்ப கடையெல்லாம் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கீழே வெளி வீதியில் இருக்கிற தேவிகா அக்கா பர்மா இடியாப்ப கடை அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரையில் நம்ம கீழே வெளி வீதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இந்த மிஷினரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ அந்த மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம தேவிகா அக்காவோட பர்மா இடியாப்ப கடை. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே வந்துடும். இந்த கடை வந்து பார்த்தோம்னா நிறைய இடியாப்ப கடைகள் இருந்தாலும் இந்த கடையில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு பர்மா பேஸ்டு ஒரு இடியாப்ப ரெசிபிஸுங்கிறது கிடைக்குது. இடியாப்பம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய, அதாவது பண்டைய பாரம்பரியத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிகண்டுகள் அதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த இடி என்றால் அந்த அரிசியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு மாவு என்றும், ஆப்பம் அப்படின்னாக்கா ஆவியில் வச்சு வேக வைக்கிறது ஸோ அப்படின்னு அதில் வந்து காணப்படுது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய உணவு முறையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இடியாப்பம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்கள்லையும் கடல் கடந்த ஒரு உணவு முறையாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு உணவு அப்படின்னா நம்ம இடியாப்பத்தை நம்ம சொல்ல முடியும். ஸோ வாங்க அந்த கடையில் என்னென்ன
இடியாப்பம் இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, அதோட சைட் டிஷ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மேடம். பர்மா இடியாப்ப கடை. வணக்கம். சின்ன பிள்ளைந்து வச்சுருக்கோம் சார். நாங்கள் 40 வருஷம் இருக்கும் சார். பிளாட்பாத்தில் ஒரு 15 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ கடை பிடிச்சி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம். ஆமாம். ஸோ உங்கள் கடையோட பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நிறைய பர்மா கடை இடியாப்ப கடைகள் இருக்குது. ஸோ மதுரை அப்படின்னாலே பர்மா இடியாப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் கடையோட ஸ்பெஷல் என்னென்ன வெரைட்டி இருக்குது? ஸ்பெஷல் ராகி இடியாப்பம், ரைஸ் இடியாப்பம், இந்த குதிரைவாளி இதெல்லாம் சேர்ந்த இடியாப்பம் இருக்குது. நல்லா இருக்கும் சார். இடியாப்பம்னால எந்த ட்ரபிளும் வராது. மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. வெளியூர் மக்களும் வர்றாங்க, வெளிநாட்டு மக்களும் வர்றாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு பர்மா இடியாப்பம்னு. ஒரு நாங்களாம் ஏதாச்சும் ஒரு நேம் வரும் வச்சோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பர்மா தான். அதனால் நம்ம ஊர் பேரே வைப்போம்னு வச்சோம். அது நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு. டேஸ்ட் அந்த 40 வருஷம் உள்ள டேஸ்ட்டு அப்படியே இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க. பொதுவாக அந்த இடியாப்பம் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு ரெசிபிஸ், அதாவது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அரிசி தான் சார், பியூர் அரிசி. பச்சரிசி புழுங்கரிசி கொஞ்சம் கலப்போம் இந்த சாஃப்ட்னஸ்க்காக. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அதை அரைச்சி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணலாம், வறுத்தும் பண்ணலாம். நாங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு பண்ணுவோம், நிறைய பண்ணுறோம்ல, அதனால் சுடுதண்ணி ஊற்றி பண்ணுவோம். கொஞ்சம்னா வறுத்து பண்ணுவோம். இப்போ அந்த இடியாப்பம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் என்னென்ன கொடுக்குறீங்க? சைட் டிஷ் தேங்காய் பால், அதில் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு பால், ஜீனி, தேங்காய் பூவு. இந்த இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கிரேவி, அது எல்லா காய்கறியும் போட்டு அவிச்சு அரைச்சி தாளித்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சார். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த இடியாப்பத்தோட ப்ரைஸ் அப்படின்னா விலை 3 பீஸ் வச்சு பால் ஊற்றி கொடுத்தோம்னா 30 ரூபா. ஆமாம் ஆமாம். கிரேவிக்கும் அதே தான். இப்போ பார்த்தோம்னா இந்த இடியாப்பம் அப்படின்னாலே பார்த்தோம்னாக்கா சிக்கலான இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சிக்கலான இடியாப்பம் வந்து நாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக தான் இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னாக்கா இட்லிக்கு அடுத்தபடியான எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு உணவாக தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இது வந்து எல்லாருக்கும் விரும்பப்படுற ஒரு உணவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த பர்மா இடியாப்ப கடை அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது அப்படின்னாக்கா ராகியில் உள்ள இடியாப்பம், அப்புறம் அரிசியில் இருக்கிற இடியாப்பம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம கேரளா அப்படின்னு எடுத்துக்கணும்னாக்கா கேரளா இடியாப்பம் முட்டைக்கறி, இடியாப்பம் கடலைக்கறி, ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த பர்மா இடியாப்ப கடையில் என்ன இருக்குது சைட் டிஷ் அப்படின்னாக்கா தேங்காய் பால் சர்க்கரை கலந்த ஒரு சைட் டிஷ்ஷும், இல்லை நாங்கள் ஸ்வீட்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ண ஒரு கார கிரேவியும் இங்கே வந்து இருக்குது. ஸோ இடியாப்பம் அப்படின்னா நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது நம்மளோட தமிழர் உணவான இந்த பர்மா இடியாப்ப கடை அப்படின்றத இங்கே மதுரையில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேவி அக்கா பர்மா இடியாப்ப கடை, ஸோ அது வந்து பார்த்தோம்னா மதுரையில். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ரசிகர் கூட்டம் அப்படின்னாக்கா நாம் எந்த ஒரு உணவை நாம் திரும்ப அதே இதை நம்ம அடுத்த முறையும் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குதோ அது எல்லாமே வந்து அவர்களுக்கு பிடித்தமான ஒரு உணவாக மாறிவிடுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கார். கேட்டுப்போம். வணக்கம் சார், பேர்? வணக்கம் சார், என் பேர் சேதுபதி. சரிங்க சார். இந்த பர்மா இடியாப்ப கடை, இந்த கடையில் இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிடுறீங்க? நான் குறைந்த ஒரு 10 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் முதியோர் வரைக்கும் இந்த உணவு வந்து பொருத்தமானது. அதுக்காக நாங்கள் வந்து விரும்பி நான் வந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்னாலும் வந்து இங்கே வந்து சாப்பிடுங்கிற விருப்பத்தில் வர்றேன். கடையோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள். டேஸ்ட்டு என்றைக்குமே குறையாது. அன்னைக்கு ஏதோ டேஸ்ட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டு மாறவே மாறாது. சரி. பொதுவாக நீங்கள் வந்து நார்மலாக எத்தனை இடியாப்பம் சாப்பிடுவீங்க? ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 30 ரூபாய்க்கு சாப்பிட்டா எனக்கு போதுமானது. நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என்று மாறி வரும் இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப நம் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக, அதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவாக, நூடுல்ஸை விட உயர்வான ஒரு உணவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமேலையும் இந்த வந்து இடியாப்பத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னாக்கா நம்ம கீழவேலி வீதியில் இருக்கிற மிஷினரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தேவி அக்கா இடியாப்ப கடை. ஸோ நீங்கள் வந்து ஒரு முறை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ மதுரை வந்தாலும் இடியாப்பம் அப்படின்னா உங்களுக்கு பர்மா இடியாப்ப கடை மட்டும்தான் ஞாபகம் வரும்.